இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இன்று திருவருகை காலம் 3வது ஞாயிற்றுக்கிழமையில் நாம் அடியெடுத்து வைத்திருக்கின்றோம். இன்றைய ஞாயிற்றுக்கிழமையானது மகிழ்வின் ஞாயிறு என்று அழைக்கப்படுகின்றது. ஏனென்று சொன்னால் கிறிஸ்து பிறப்பு அண்மையில் உள்ளது. எனவே இந்த ஞாயிற்றுக்கிழமையை நாம் மகிழ்ச்சியின் ஞாயிறு என்று கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். பிரியமானவர்களே, இன்றைய நற்செய்தியில் திருமுழுக்கு யோவான் சிறையில் இருக்கும் பொழுது மெசியாவை குறித்து கேள்விப்படுகின்றார். எனவே தனது சீடர்களை அனுப்பி, வர இருக்கின்றவர் இவர்தானா அல்லது வேறொருவருக்காக நாம் காத்திருக்க வேண்டுமா என்பதை கண்டுகொள்வதற்காக தனது சீடர்களை அனுப்புகின்றார். இயேசு அவர்களை பார்த்து, நீங்கள் பார்ப்பவற்றையும் கேள்விப்படுபவற்றையும் யோவானிடமே கூறுங்கள். குருடர்கள் பார்வை பெறுகின்றார்கள், ஊனமுற்றோர்கள் எழுந்து நடக்கின்றார்கள். நீங்கள் பார்க்கின்ற கேட்கின்ற அனைத்தையும் யோவானிடமே கூறுங்கள் என்று கூறிய பின்னர் இயேசு மக்கள் கூட்டத்தை பார்த்து இந்த திருமுழுக்கு யோவானை குறித்து 3 முக்கிய செய்தியை பறைசாற்றுகின்றார். 1. திருமுழுக்கு யோவான் ஒரு இறைவாக்கினர். 2வதாக திருமுழுக்கு யோவான் ஆண்டவரின் தூதர். 3வதாக திருமுழுக்கு யோவான் மனிதர்களாய் பிறந்தவர்களில் மிக பெரியவர், மிக சிறந்தவர் என்று இறைமகன் இயேசு கிறிஸ்து திருமுழுக்கு யோவானை குறித்து இன்றைய நற்செய்தியில் கூறுகின்றார். பிரியமானவர்களே, திருமுழுக்கு யோவான் தனது வாழ்வில் பிறப்பு முதல் இறப்பு வரை ஆண்டவரின் திட்டத்தை முழுமையாக நிறைவேற்றினார். ஆண்டவரின் வருகைக்காக பாதையை ஆயத்தம் செய்தார். எனவே இன்று ஆண்டவரின் வார்த்தையால் அவர் மகிழ்ந்திருக்கின்றார். பிரியமானவர்களே, நாமும் நமது வாழ்வில் இறை மகிழ்ச்சியை பெற நமக்கு கொடுக்கப்பட்ட கடமைகள், பொறுப்புகள் இவற்றில் பொறுமை உள்ளவர்களாக இறை நம்பிக்கையோடு, இறை விசுவாசத்தோடு கடவுளின் கட்டளைகளை கடைபிடித்து நற்செய்தியின் விழுமியங்களை வாழ்வில் பயன்படுத்தி இவ்வாறு நாம் பயணிக்கும் பொழுது நிச்சயமாக பிறக்க இருக்கின்ற பான் வழியாக நாம் இறை மகிழ்ச்சியில் நாம் பங்கு கொள்ள முடியும். பிரியமானவர்களே, இந்த இறை மகிழ்ச்சியை நாம் பெற்று பிறரோடு பகிர இந்த நாள் நமக்கு அழைப்பு விடுக்கின்றது. எனவே நாம் இறைவனோடு இணைந்திருப்போம், இறைவனோடு பயணிப்போம். இறைவன் நாம் ஒவ்வொருவரையும் இன்று போல் என்றும் வழிநடத்துவாராக. ஆமேன்.